அஸ்விஸ்வ சம்பந்தமான ஒரு தகவல் தான். இந்த தகவலை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது அஸ்விஸ்வ சம்பந்தமான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும். ஆந்திரா குமார திசாநாயக்கா அண்மையில் பாராளுமன்றத்தில் அஸ்விஸ்வ அதிகரிப்பு மற்றும் புதிய பயனாளிகள் இணைப்பு போன்ற பல்வேறு திட்டங்களை பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டின் ஊடாக வெற்றி கண்டிருக்கின்றார். அந்த வெற்றிகளை தற்போது அது வழங்கப்படும் என்று சொல்லி ஆந்திரா குமார திசாநாயக்கா நேரடியாக கருத்து வழங்கியிருக்கின்றார். அண்மையில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற ஆந்திரா குமார திசாநாயக்கா மக்கள் சந்திப்புகளின் போது இந்த அஸ்விஸ்வ சம்பந்தமாக சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கருத்துக்கள் அவர் வெளியிட்ட கருத்துக்கள், அதாவது அஸ்விஸ்வ திட்டத்தில் 4 லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரா குமார் திசாநாயக்கா கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதாவது வடபகுதிக்கான ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது மன்னார் மற்றும் யாழ்ப்பாணங்களில் வைத்து இந்த தகவல்களை ஆந்திரா குமார் திசாநாயக்கா வெளியிட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விதியை குறைத்திருக்கின்றோம், அஸ்விஸ்வ கொடுப்பனவுகளை உயர்த்தி இருக்கின்றோம். அது மாத்திரமின்றி ஜூலை மாதத்தில் இருந்து அஸ்விஸ்வ திட்டத்தில் 4 லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார். பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவுகளை வழங்கியிருக்கின்றோம். இன்னும் பல திட்டங்களை நாங்கள் வழங்க உள்ளோம் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதி நேரடியாக அஸ்விஸ்வ சம்பந்தமாக சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அஸ்விஸ்வனுடைய 2ஆம் கட்ட கொடுப்பனவுகளின் போது 2ஆம் கட்ட கொடுப்பனவுகள் மற்றும் மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்கள் யாவும் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு அவற்றின் பரிசீலனைகள் முடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அது சம்பந்தமாக மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கும் 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்குமான கொடுப்பனவுகள் ஜூலை மாதத்தில் வழங்கப்பட உள்ளது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற போது அங்கு மனக்குறை விண்ணப்பித்தவர்களும் ஏற்கனவே 1ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைக்காதவர்கள் தான் மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் புதிதாக 1ஆம் கட்டத்துக்கு தவறவிட்டவர்கள் விண்ணப்பித்ததான் 2ஆம் கட்ட விண்ணப்பம். எனவே இந்த 1ஆம் கட்டத்தில் தவறிய மனக்குறை விண்ணப்ப படிவக்காரருக்கும் 1ஆம் கட்டத்தில் மனக்குறை 2லும் தவறிய 2ஆம் கட்ட விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்பங்கள் யாவும் பரிசீலனைகள் செய்து நிறைவு பெற்ற நிலையில் ஜூலை மாதத்தில் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இலங்கை ஜனாதிபதி வடபகுதிக்கான விஜயத்தின் போது 4 லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட போகிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கின்றார்.